ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவமணி தாஸ். இது உங்கள் ஃபைன் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான நிறைய நல்ல வீடியோஸை நம்ம கொடுத்துட்டே இருக்க போறோம். அதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நீங்க வீடியோல பாக்குறது சென்னை பல்லாவரத்துல நாங்க கட்டியிருக்க எங்களோட வீடுதான். இந்த வீடு கட்ட எங்களுக்கான காஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 ரூபாய் தான் ஆச்சு. அந்த முழு டீட்டெயிலும் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை முழுசா பாருங்க. ஜென்ரலா பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் வச்சு வீடு காட்டுனா அவங்க 2200ல இருந்து 2500 வரைக்கும் கேட்பாங்க. அப்பவும் அந்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுப்பாங்களான்னு பார்த்தா நோ கேரண்டி. சரி, நாமளே கட்டலான்னா அதை விட அதிகமாத்தான் ஆகும்னு எல்லாரும் சொல்வாங்க. இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல சொல்ற மிகப்பெரிய பொய். நாம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம செய்யும் பொழுது சின்ன சின்ன செலவுகள் தப்பா போகும். எங்களுக்கும் போச்சுதான். ஆனா அது எல்லாம் சேர்த்துதான் எங்களுக்கு இந்த காஸ்ட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தா இன்னும் கூட 50-100 கம்மி பண்ணலாம். நாங்க இந்த வீடை எப்படி கட்டணும், எதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு ஒன்னா வரிசையா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் 50% வரைக்கும் மிச்சம் பண்ணலாம், அல்லது உங்க பட்ஜெட்ல நீங்க நினைச்சதை விட பெரிய வீடு கட்டலாம். முதல்ல ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் பிளானரை பாருங்க. ஒரு 1000 சதுர அடி வீட்டுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஃப்ளோர் பிளான், அப்புறம் எலிவேஷன் டிசைன் எல்லாமே ரெடி பண்ண 10,000 கொடுத்தோம். அதுக்கு அவ்வளவுதான் காஸ்ட். ஆனா நிறைய பேர் புதுசா வீடு கட்டுறவங்க இந்த வேலையை சரியா செய்ய மாட்டாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. இந்த பிளான் டிசைன்லாம் எவ்வளவு முக்கியம்னு இந்த வீடியோல அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். செலவை கண்ட்ரோல் பண்ண இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த பிளானுக்கு அப்ரூவல் வாங்க 68,000 ஆச்சு. ஸோ டோட்டலா 78. இதே வேலைக்கு நாங்க முதல்ல அப்ரோச் பண்ண ஒரு பில்டர் சார் 3 லட்சம் ஆகும்னு சொன்னார். ஆனா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பில்டர் சார் அப்படி சொல்லலைன்னா எங்களுக்கு நாங்களே கட்டிக்கலான்னு ஐடியாவே வந்திருக்காது. ஏன்னா நாங்க மொத்தமா வச்சிருந்தது 25 லட்சம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவ்வளவாகும் தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா அதுல வெறும் பிளானுக்கும் அப்ரூவல் வாங்கவுமே 3 லட்சமானு யோசிச்சப்ப இந்த வீடு நமக்கு பட்ஜெட்ல முடியாதுன்னு பயம் வந்துருச்சு. ஒரு 3 மந்த்ஸுக்கு வீடு கட்டலாமா வேண்டாமா, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துட்டு ஆரம்பிக்கலாமான்னு டெய்லி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்பத்தான் ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஆர்கிடெக்ட் பிளானரை போய் பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். அவரு டிசைனுக்கு வெறும் 10,000 தான் கேட்டார். ஷாக் ஆகிட்டோம். அப்புறம் அவர் தான் சொன்னாரு, நீங்க பில்டிங் அப்ரூவல் வாங்கணும், அதுக்கு 1 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொன்னார். அப்ப கூட 3 லட்சம் எங்கே இருக்கு, 1 லட்சம் எங்கே இருக்கு? இதுதான் மண்டையில பல்ப் எரிந்த தருணம். இதுலயே 2 லட்சம் சேவ் பண்ண முடியுதுன்னா வெறும் 10 லட்சத்துல மொத்த வீடும் கட்டிரலான்னு நினைச்சோம். ஆனா அது முடியல. 15 லட்சம் கிட்ட ஆகிடுச்சு. பட் அந்த பில்டர் கேட்டது 28 லட்சம். அதுலயும் வீடு மட்டும்தான் கட்டி தருவாங்க. காம்பவுண்ட் சுவர் கட்டி தர மாட்டாங்க, இபி லைன் எடுத்து தர மாட்டாங்க, தண்ணிக்கு போர் போட்டு தரமாட்டாங்க, காம்பவுண்ட் கேட்டும் கிடையாது. இப்படி நிறைய கண்டிஷன். முக்கியமா கட்டும்போது எந்த ஆல்ட்ரேஷனும் சொல்லக்கூடாது. சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். மெட்டீரியல் எல்லாமே அவங்க கொடுக்கறது தான். நாம எதுவுமே மாத்த சொல்லக்கூடாது. சொன்னா எக்ஸ்ட்ரா. ஆனா பாருங்க, நாங்க வீட்டை கட்டும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். யாரா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். நாம சுலபமா வீடு கட்ட முடியும்னு சொல்ல மாட்டேன். ஆனா குறைந்த செலவுல நமக்கு திருப்தியா நம்ம வீட்டை நம்மளே கட்டிக்கணும். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு அடிப்படையான டிப்ஸ் சொல்றேன். ஒரு நல்ல மேஸ்திரியா பாருங்க. அவர்கிட்ட லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் பேசுங்க. அதாவது மெட்டீரியல் எல்லாமே நாம தான் வாங்கணும், வேலை மட்டும்தான் கான்ட்ராக்ட். அதையும் எப்படி பேசணும்னா, நாம 10,000 கொடுத்து பிளான் வாங்கணும்ல, அதை வச்சு வேலையை தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. முதல்ல இடத்த கிளீன் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி பில்லர்ஸ் கட்ட குழி எடுக்கணும். அதுக்கப்புறம் கம்பி கட்டி பாக்ஸ் அடிச்சு ஸ்டார்டர்ஸ் போட்டு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம், அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் வரைக்கும் கட்டி அதுல மண்ணு போட்டு ஃபில்அப் பண்ணி ஃப்ளோர் காங்கிரீட் போடுற வரைக்கும் ஒரு பார்ட். அதுக்கு மொத்தம் எவ்வளவு லேபர் காஸ்ட்னு கேட்டு கணக்கு போட்டு பார்த்துட்டு நெகோஷியேட் பண்ணிக்கோங்க. கணக்கு எப்படி போடணும்னு அடுத்து சொல்றேன். முதல்ல ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வேலை செய்வீங்க, எது வரைக்கும் செய்வீங்கன்னு அதுக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு வாரமும் பேமெண்ட் கொடுங்க. டெய்லி எத்தனை லேபர் வேலை செய்யறாங்க, என்ன வேலை செய்யறாங்கன்னு தெளிவா நோட்டு போட்டு எழுதி வைங்க. முடிஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தாராங்கன்னு எழுதி வைங்க. ஆனா அதுல கான்ட்ராக்டர் எவ்வளவு லாபம் பாக்குறாங்கன்னு கண்டுக்காதீங்க. அது அவங்க சாமர்த்தியம். நமக்கு நாம போட்ட பட்ஜெட்ல வேலை நடக்கணும், டைமுக்கு வேலை நடக்கணும். அதுதான் முக்கியம். அதே போல என்ன நடக்குன்னு தெளிவா நோட்ஸ் இருக்கணும்.
நீங்க இந்த வேலைக்கு இவ்வளவுன்னு லேபர் கான்ட்ராக்ட் பேசிட்டாலே வேலை வேகமா நடக்கும். அப்பதான் அவரும் சம்பாதிக்க முடியும், நாமளும் ஏமாறாம இருக்கலாம். சரி, அந்த கான்ட்ராக்ட் லேபர் வேல்யூவை எப்படி கணக்கு போடுறதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மொத்தமா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட போறீங்களோ அதுக்கு அதிகபட்சமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1350 ரூபாய் வச்சு கணக்கு போடுங்க. இந்த வீடு அஸ்பர் டிசைன் 1165 ஸ்கொயர் ஃபீட். ஆக 1165 இன்ட்டு 1350 ரூபாய். சோ டோட்டலா 18 லட்சம் பிளஸ் வரும். இதுல அதிகபட்சம் 8% தான் பேஸ்மெண்ட் காஸ்ட் வரணும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன காஸ்ட்னு லிஸ்ட் அடுத்து காட்டுறேன். இப்ப பேஸ்மெண்ட் காஸ்ட் 1,40,000 கிட்ட வரும். அதுல அதிகபட்சம் 40% தான் லேபர் காஸ்ட், அதாவது ஒரு 60,000 கிட்ட வரும். மீதி 80,000 மெட்டீரியல் காஸ்ட். இதுல நீங்க எவ்வளவு கம்மி பண்றீங்களோ அது உங்க சமர்த்தியம். மெட்டீரியல் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு 3 கடையில ரேட் கேளுங்க. நீங்க வேற 2 கடையில ரேட் கேக்குறீங்கன்னு அவங்க கிட்ட சாஃப்டா சொல்லி ரேட் கேளுங்க. அப்பதான் சரியான ரேட் கொடுப்பாங்க. அது போல மெட்டீரியல் வந்து இறங்குன உடனே காசு கொடுங்க, கடன் வாங்காதீங்க. அவங்க தாரேன்னு சொல்வாங்க, நீங்க இல்ல பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அப்பப்ப காசு கொடுத்திடுங்க. அது போல ஒவ்வொரு மெட்டீரியல் வாங்கும்போதும் 2-3 கடையில கேளுங்க. யாரு கம்மியா கொடுக்கறாங்களோ, யாரு நல்ல குவாலிட்டி கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட வாங்குங்க. ஒரே கடையில வாங்காதீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சா போதும், ஒரு வீடு கட்டுற பணத்துல 2 வீடு கட்ட முடியும். எல்லாமே 1 by 1 தெளிவா சொல்லணும்னா வீடியோ ரொம்ப நீளமா போகுது. பட் கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ நல்ல போச்சுன்னா அடுத்த வீடியோல A to Z தெளிவா கணக்கு சொல்லி என்னென்ன பண்ணணும்னு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் மக்களே, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாஸ் வீடியோ பண்ணாத, இது தேவையில்லாத வேலைன்னு சொல்றான். ஆனா எனக்கு என்னோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணணும். அது புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு எண்ணம். ஸோ நான் நிச்சயமா நிறைய பயனுள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதனால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காம இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.